கேள்வி, கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் படியையும் காண்க. மேலும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்க. கொடுத்திருக்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா 6ab அடுக்கு 8 கூட்டல் 5a அடுக்கு 2 b அடுக்கு 3 c அடுக்கு 2 மைனஸ் ab கூட்டல் 4b அடுக்கு 2 c கூட்டல் 2. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு கொடுக்கப்பட்டதை முதல்ல எழுதிக்கலாம். கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை a b power 8 5a square b cube c square minus 7ab plus 4b square c plus 2. இப்போ ஒவ்வொரு உறுப்பின் படியும் பின்வருமாறு. உறுப்பின் படியும் பின்வருமாறு. என்ன கொடுத்துருக்காங்க? 6ab power 8 படி என்ன இருக்கு? படி பார்த்தீங்கன்னா இது ஏக்கு 1 அர்த்தம். அப்போ 1 கூட்டல் 8 = 9. அடுத்தது 5a ஸ்கொயர் b கியூப் c ஸ்கொயர் இன் படி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 கூட்டல் 3 கூட்டல் 2. அப்போ இது வந்து 7. அடுத்தது -7b மைனஸ் ab இன் படி பார்த்தீங்கன்னா 1 கூட்டல் 1 அப்போ 2. அடுத்தது 4b ஸ்கொயர் c இன் படி. இது பார்த்தீங்கன்னா 2 கூட்டல் 1 அப்போ 3. அப்போ 2 இன் படி என்னது? 2 இன் படி 0. ஏன்னா மாறிலி உறுப்பின் படி எப்பொழுதும் 0 கருதப்படும். படி 0. மாறிலி உறுப்பின் படி எப்பொழுதும் 0 கருதப்படும். பல்லுறுப்புக்கோவை பல்லுறுப்புக்கோவை ab power 8 plus 5a square b cube c square minus 7ab plus 4b square c plus 2. ஸோ இதோட படி பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த படி. மிக உயர்ந்த படியை கொண்ட உறுப்பின் படியாகும். கொண்ட உறுப்பின் படியாகும். என்னது? = 9. அப்போ இதோட படிதான் வந்து என்னது? 6a power 1 b power 8 தான் என்னது? மிக உயர்ந்த படியை கொண்ட உறுப்பின் படியாகும். இதான் இதற்கான தீர்வு. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்துக. 5t ஸ்கொயர் plus 6t plus 8t ஸ்கொயர். இதற்கான தீர்வு என்ன கொடுத்திருக்காங்க? 5t ஸ்கொயர் plus t plus 8t ஸ்கொயர். இப்போ இதுல உறுப்புகளின் எண்ணிக்கை எழுதலாம். உறுப்புகளின் எண்ணிக்கை. உறுப்புகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 1 2 3. இது ஒரு உறுப்பு, இது 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு. அப்போ மொத்தம் எத்தனை? 3 உறுப்புகள். அடுத்தது உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்துக. உறுப்புகளின்
எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்துக. வகைப்பாடு. அது எத்தனைனா மூவுறுப்பு கோவை. இதற்கான தீர்வு என்ன? மூவுறுப்பு கோவை. இதற்கான சரியான விடை. கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்துகிறது. இதற்கான தீர்வு பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? y-7 கொடுத்திருக்காங்க. y-7 உறுப்புகளின் எண்ணிக்கை பார்க்கலாம். உறுப்புகளின் அதன் பிறகு உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்தும். அப்ப எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்தும் போது உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்பாடு பார்த்தீங்கன்னா எத்தனை? இது ஈருறுப்பு கோவை. இதான் இதற்கான விடை. ஒரு உறுப்பு, 2 உறுப்பு, மொத்த உறுப்புகள் 2. உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில பார்க்கும் போது உறுப்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வகைப்பாடு ஈருறுப்பு கோவை. இப்போ இது என்னது? இதற்கான விடை ஈருறுப்பு கோவை, 2 உறுப்புகள். கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை உறுப்புகளின் உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்துக. 2/3 பெருக்கல் 6/6 இதற்கு 4. இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு கொடுக்கப்பட்டவை என்னது? 2/3 6/4. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? உறுப்புகளின் எண்ணிக்கை. உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கு. ஓர் உறுப்பு. அதன் பிறகு உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்பாடு. அப்ப எத்தனைன்னு பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு? ஒரே ஒரு உறுப்பு, ஓர் உறுப்பு கோவை. ஓர் உறுப்பு கோவை. இதான் இதற்கான சரியான விடை. கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்துக. கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்துக. கொடுத்திருக்கிற கேள்வி. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு என்ன கொடுத்திருக்காங்க? 6y⁵ கூட்டல் 3y - 7. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். உறுப்புகளின் எண்ணிக்கை முதல்ல பார்ப்போம். உறுப்புகளின் இப்ப எத்தனை உறுப்பு இருக்கு? 1, 2, 3. அப்போ 3 உறுப்புகள். அதுக்கப்புறம் உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்தணும். அப்போ உறுப்புகளின் அடிப்படையில் வகைப்பாடு. அது பாத்தீங்கன்னா
இது வந்து ஒரு மூவுறுப்பு கோவை. மூவுறுப்பு கோவை. இதான் இதற்கான சரியான விடை. 3 உறுப்புகள். இது வந்து உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு பார்த்தா இது மூவுறுப்பு கோவை. கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்துக. கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா கேள்வி 8m² கூட்டல் 7m². இப்ப இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு கொடுக்கப்பட்டவையை எடுத்து எழுதிக்கலாம். 8m² கூட்டல் 7m². இப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை பார்க்கலாம். உறுப்புகளின் எண்ணிக்கை உறுப்புகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இது என்னது? ஒரு ஒத்த உறுப்புகள். எனவே இது வந்து என்னது? ஒரு ஓர் உறுப்பு. மொத்தம் 1 தான். இது எப்படி இருக்குன்னா ஒத்த உறுப்புகள். எனவே இது ரெண்டுத்தையும் கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 15m²2 கிடைக்கும். அப்போ இது வந்து என்னது? ஒரு ஓர் உறுப்பு. இப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில பார்க்க போறோம். உறுப்புகளின் எண்ணிக்கை அடிப்படையில் வகைப்பாடு. பாத்தீங்கன்னா என்னது? இப்போ 15m²ன்றது ஒரு ஓர் உறுப்பு கோவை. ஓர் உறுப்பு கோவை. இதுதான் இதற்கான தீர்வு. கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை அவற்றின் படிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக. கொடுத்திருக்கிற கேள்வி. இப்ப இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு என்ன கொடுத்திருக்காங்க? ரூட்டு 4x கூட்டல் 7. இப்ப இதுல என்ன பண்ணோம்? படி எத்தனை பார்த்தோம். படி வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா படி வந்து எத்தனை இருக்கு? ஒரே ஒரு படிதான் இருக்கு. அப்போ இது வந்து என்னது? 1. இப்போ இதோட வகை பார்க்கணும். வகை வந்து என்னது? ஒரு படி பல்லுறுப்பு கோவை. அது ஒரு படி. ஏன்னா ஒரே ஒரு பவர் 1 தான் இருக்கு. அதனால ஒரு படி பல்லுறுப்பு கோவை. ஒரு படி பல்லுறுப்பு கோவை. மீண்டும் பார்க்கலாம். இதோட பவர் 1 தான் இருக்கு. அப்போ என்ன வரும்? ஒரு படி பல்லுறுப்பு கோவை. ஸோ இதோட படி வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படி. ஸோ இதுதான் இதற்கான கேள்வி. கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை அவற்றின் படிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு கொடுத்திருக்கிற கேள்வி எடுத்து எழுதலாம். z³ - z² கூட்டல் 3. இப்போ இதோட படி எத்தனைன்னு எழுதுவோம். ஸோ படி பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 1, 2, 3. ஸோ படி வந்து எத்தனை? படி 3. இப்போ இதோட வகை பார்க்கலாம். ஸோ வகை பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது? அப்படி பல்லுறுப்பு கோவை. அப்படி பல்லுறுப்பு கோவை. 1, 2, 3 படிகள். இதோட வகை வந்து முப்படி பல்லுறுப்பு கோவை. பிடிச்சிருக்கிற கேள்வியிலிருந்து இதுல 3 படிகள் இருக்கு. அதனால இதோட படிநிலை வந்து 3. இதோட வகைகள் பார்த்தீங்கன்னா முப்படி பல்லுறுப்பு கோவை. இதான் இதற்கான தீர்வு.
நன்றி. கேள்வி: கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை அவற்றின் படிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக. இதற்கான தீர்வு பார்க்கலாம். கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை அவற்றின் படிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக. இதோட படிநிலையும் கண்டுபிடிக்கணும், இதோட வகையும் கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிறது √7. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு: கொடுக்கப்பட்டவை என்ன? கொடுக்கப்பட்டவை √7. √7 இதோட படிநிலைகள் பார்க்கலாம். படி வந்து என்னது? படி வந்து 0. படி வந்து என்னது? 0. அத்தோடு இது ஒரு மாறிலி. இதோட வகை பார்க்கலாம். இப்போ வகை மாறிலி பல்லுறுப்புக்கோவை. இங்க பாத்தீங்கன்னா XYZ எந்த ஒரு வேரியபிளும் கிடையாது. அதனால √7 இதோட படி வந்து என்னது? படி 0. இதோட வகை பார்த்தீங்கன்னா மாறிலி பல்லுறுப்புக்கோவை. ஸோ இதுல இப்ப நம்ம படியும் கண்டுபிடிச்சாச்சு, இதோட வகை என்னன்றதையும் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் இதற்கான தீர்வு. நன்றி. கீழ்கான பல்லுறுப்புக்கோவைகளை அவற்றின் படிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக. y² - √8. ஸோ கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை அவற்றின் படிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக. ஸோ அதோட படிநிலையும் மற்றும் வகையும் எழுத போறோம். இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு: கொடுக்கப்பட்டவை எழுதிக்கலாம். y² - √8. இப்போ இதோட படி பார்த்தீங்கன்னா ஒய்க்கு மேல என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ இதோட படி வந்து என்னவா இருக்கும்? 2ஆ இருக்கும். இப்போ படி ஈக்குவல் டு படி வந்து என்னது? படி 2. அடுத்தது இதோட வகை பார்ப்போம். வகை பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது? ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவை. இருபடி பல்லுறுப்புக்கோவை. இதோட படி வந்து 2 மற்றும் இதோட வகை வந்து இருபடி பல்லுறுப்புக்கோவை. இதுதான் இதற்கான தீர்வு. நன்றி. P(x) = 4x2 - 3x கூட்டல் 2x3 கூட்டல் 5 மற்றும் Q(x) = x² + 2x + 4 எனில் Q(x + Q) காண்க. இப்போ P(x)ம் Q(x)ம் என்ன பண்ண போறோம்? கூட்ட போறோம். இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு: கொடுக்கப்பட்டவை. கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை அதுக்கப்புறம் இதோட திட்ட வடிவம். கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை பார்த்தீங்கன்னா P(x) = 4x எடுத்துக்கிறது + 2x³ கூட்டல் 5. இப்போ இதோட திட்ட வடிவம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஆர்டரா எழுத போறோம். ஸோ அதோட படி பார்க்குறோம். அப்போ முதல்ல என்ன எழுதணும்? 2x³ கூட்டல் 4x² + 5. ஸோ ஆர்டரா எழுதியிருக்கோம். படி பார்த்தீங்கன்னா 3, 2, 1 அப்புறம் 5 எழுதியிருக்கோம். இப்போ Q(x)க்கு கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை என்னது? x² + 2x + 4. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்டரா இருக்கு. இதோட திட்ட வடிவம் என்னது? x² கூட்டல் 2x கூட்டல் 4. இப்போ P(x) கூட்டல் Q(x) என்பதும் ஒரு பல்லுறுப்புக்கோவை.
கோவையே என்பதை காணலாம். எனவே இரு பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதலும் ஒரு பல்லுறுப்புக்கோவை. இதுதான் இதற்கான தீர்வு. ஸோ இப்போ P of X Q of X என்ன பண்ண போறோம்? P of X கூட்டல் Q of X இது ரெண்டுத்தையும் என்ன பண்றோம்? கூட்டுறோம். இப்போ 2x³ + 5x² - x கூட்டல் 1/. கேள்வி P of X is equal to 4x² - 3x + 2x³ + 5 மற்றும் Q of X is equal to x² + 2x + 4 எனில் P of X கழித்தல் Q of X ஐ காண்க. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு முதல்ல கொடுக்கப்பட்டவை எழுதிக்கலாம். கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை. பிறகு திட்ட வடிவம். கொடுத்தது பாத்தீங்கன்னா P of X வந்து 4x² - 3x + 2x³ + இப்போ திட்ட வடிவத்தில் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வந்து என்ன பண்ணோம்? ஆர்டர் எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? 2x³ + 4x² - 3x + 5. இப்போ 3, 2, 1 கான்ஸ்டன்ட் இருக்கு. இப்போ இதற்கான Q of X பார்க்கலாம். Q of X வந்து என்னது? x² + 2x + 4. இது வந்து படி வந்து கரெக்டா இருக்கு. அப்போ x² + 2x + 4. இப்போ P of X minus Q of X. P of X minus Q of X வந்து என்னது? கழிச்சீங்கன்னா 2x³ + 3x² minus 5x + 1. So 4x² ஒரு x² போச்சுன்னா 3x². So 2x³ minus 3x அதுக்கப்புறம் minus 2x minus 3x minus 2x minus 5. அப்புறம் கூட்டல் 1. 5ல் 4 போச்சுன்னா 1. இப்போ P of X minus Q of X என்பதும் ஒரு பல்லுறுப்புக்கோவை. என்பதை காண. ஒரு பல்லுறுப்புக்கோவை வித்தியாசம் ஒரு பல்லுறுப்புக்கோவை. இதற்கான விடை. கேள்வி பெருக்குக 4x - 5 மற்றும் 2x² கூட்டல் 3x - 6. இதற்கான கொடுக்கப்பட்டவை 4x அதன் பிறகு x³ 8x³ அதுக்கப்புறம் 4 3 12 அதுக்கப்புறம் x into x 12x² minus 4 into 6 minus 24x. ஸோ அதுக்கப்புறம் minus 5 into 2 minus 10x². அப்புறம் minus 15x. minus into minus plus 5 6 தான். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? சுருக்க போறோம். ஸோ x² x³ ஒரு x³ தான் இருக்கு. 8x³
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எத்தனை முறை இருக்குன்னு பாருங்க. 12x ஸ்கொயர்ல மைனஸ் 10x ஸ்கொயர் போச்சுன்னா மீதம் இருக்கிறது 2x. ஸோ அதன் பின்பு 24x 24x மைனஸ் 10x ஸ்கொயர் இருக்கு. 24x இருக்கு, அதுக்கப்புறம் மைனஸ் 15x இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும்னா மைனஸ் 39x கூட்டல் 30. இதான் இதற்கான சரியான விடை. f of x is equal to x square minus 4x plus 3 எனில் f of 1, f of minus 1, f of 2, f of 3 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. மேலும் f of x இன் பூஜ்ஜியங்களை காண்க. இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு f of x is equal to x square minus 4x plus 3. இப்போ என்ன பண்ண போறோம்னா எக்ஸுக்கு பதிலா 1 மைனஸ் 1 2 3 பிரதியிட போறோம். ஸோ முதல்ல x is equal to 1. So f of 1 is equal to x square minus 4x plus 3. இப்போ என்ன பண்ண போறோம் 1 பிரதியிட்டோம்னா என்ன கிடைக்கும் 1 ஸ்கொயர் மைனஸ் 4 into 1 plus 3. அப்போ என்ன கிடைக்கும் 1 மைனஸ் 4 கூட்டல் 3. அப்போ ஆன்சர் 0. இப்போ x equal to minus 1. So f of minus 1 is equal to x square minus 4x plus 3. அப்போ என்ன பண்ண போறோம் மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 4 into மைனஸ் 1 plus 3. அப்போ நெக்ஸ்ட் 1 plus 4 plus 3 is equal to 8. அடுத்தது x is equal to 2. So f of 2 is equal to x square minus 4x plus 3. So இங்க என்ன பண்ண போறோம் 2 ஸ்கொயர் மைனஸ் 4 into 2 plus 3. அப்போ 4 minus 8 plus 3. அப்போ minus 1. அடுத்தது x is equal to 3. f of 3 is equal to x square minus 4x plus 3 is equal to 3 square minus 4 into 3 plus 3. So 9 minus 12 plus 3 is equal to 0. இப்போ x is equal to 1, x is equal to 3 எனும் போது பல்லுறுப்புக்கோவை f of x இன் மதிப்பு 0 ஆகும். அப்போ என்ன கிடைக்குது x is equal to 1, x is equal to 1, x is equal to 3 மட்டும் தான் என்னது 0 கிடைக்கும். x is equal to 1 மற்றும் x is equal to 3 எனும் போது பல்லுறுப்புக்கோவை f of x இன் மதிப்பு 0 ஆகும். பல்லுறுப்புக்கோவை f of x f of x இன் பூஜ்ஜியங்கள் பூஜ்ஜியங்கள் 1 மற்றும் 3 ஆகும். இதான் இதற்கான சரியான தீர்வு. கேள்வி பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்களை காண்க. f of x is equal to 2x plus 1. இதுக்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு கொடுக்கப்பட்டதை முதல்ல எடுத்து எழுதலாம். கொடுக்கப்பட்டது f of x is equal to 2x plus 1. ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் 2 காமனா வெளியே எடுத்துட்டா x plus 1/2 இருக்கும். ஸோ 2 into x plus 2/2 2x plus 1 கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல 2 into x minus of minus 1/2 எழுதுறோம். அப்போ f of minus 1/2
ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ண போகிறோம் -1/2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் 2 இன்ட்டு -1/2 மைனஸ் ஆஃப் -1/2 அப்போ என்ன கிடைக்கும் 2 இன்ட்டு 0 இஸ் ஈக்குவல் டு 0 எனவே f of -1/2 is equal to 0. So x is equal to -1/2 என்பது f of x இன் பூஜ்ஜியம் ஆகும். பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்களை காண்க. f of x is equal to 3x minus 5. இப்போ இதற்கான தீர்வு பார்க்கலாம். தீர்வு கொடுக்கப்பட்டதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். கொடுக்கப்பட்டது f of x is equal to 3x கழித்தல் 5. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா 3 பொதுவாக எடுத்தோம்னா x minus 5/3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 3x minus 5 கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல f of 5/3 is equal to 3 into 5/3 minus 5/3. அப்போ என்ன கிடைக்கும் 3 into 0 கிடைக்கும். அப்போ 0 தான் இதுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எனவே x is equal to 5/3 என்பது f of x பூஜ்ஜியம் ஆகும். ஸோ f of 5/3க்கு வந்து என்ன கிடைச்சதுன்னா 0 கிடைச்சது. அதனால எனவே x is equal to 5/3 என்பது f of x இன் பூஜ்ஜியம் ஆகும். இதுதான் இதற்கான சரியான விடை. நன்றி. கேள்வி பின்வரும் பல்லுறுப்புக்கோவையை சமன்பாட்டின் மூலங்களை காண்க. 5x கழித்தல் 3 is equal to 0. கேள்வி பல்லுறுப்புக்கோவையை சமன்பாட்டின் மூலங்களை காண்க. 5x minus 3 is equal to 0. ஸோ இப்போ கொடுக்கப்பட்டதை எடுத்து எழுதிக்கலாம். இதற்கான தீர்வு கொடுக்கப்பட்டது என்ன 5x minus 3 is equal to 0. So 5x minus 3 is equal to 0. So 5x இந்த -3 இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன ஆகும் +3 ஆயிடும். அதன் பிறகு x is equal to 3 இது பெருக்கல் இருக்கு. இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடும் வகுத்தல் ஆயிடும். ஸோ அப்போ x is equal to 5. ஸோ x is equal to 3க்கு 5. ஸோ x is equal to 3க்கு 5. ஸோ மீண்டும் பார்க்கலாம். 5x minus 3 is equal to 0. ஸோ -3 இந்த பக்கம் வந்ததுன்னா +3 ஆயிடும். ஸோ 5x is equal to 3. அப்போ x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். x is equal to 3க்கு 5. இதுதான் இதற்கான சரியான விடை. நன்றி.